சட்டமன்ற தொகுதியில் தாவேக தலைவர் விஜய் நாளை பிரச்சாரம் மேற்கொள்ள திட்டமுள்ளதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியாக பார்த்துகிறோம். விவரங்களோடு இணைகிறார் இந்த செய்தியாளர் ஜெரி. வணக்கம். திருச்சி கிழக்குல நாளை விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை மணிக்கு சரியாக விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்காரு? அது தொடர்பான முழு விவரம். வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் அவர் 2 தொகுதிகளுக்குமே வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். கடைசியாக அவர் வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு திருச்சியில் கிழக்கு தொகுதியில அனைத்து வேட்பாளர்களையும் ஆதரித்து அவர் பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தார். அதோடு நாளை மதியம் சரியாக 12 மணிக்கு சென்னை விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலம் புறப்பட்டு திருச்சியில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். கடந்த முறையும் அவர் வாகன பிரச்சாரம் மேற்கொள்ளும் பொழுது அவருக்கு காவல்துறை உரிய பாதுகாப்போடு குறுகிய நேரத்தில், அதாவது 1 மணி நேரத்திலே அவர் பிரச்சாரம் மேற்கொள்ளும் இடத்துக்கு அழைத்து சென்றார்கள். ஆனால் அவர் முதலாக தேர்தல் பிரச்சாரம், அதாவது சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் பொழுது திருச்சி விமான நிலையத்திலிருந்து அவர் மரக்கடை பகுதிக்கு வெறும் 7 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கிறது. ஆனால் 5 மணி நேரம் கடந்து செல்ல நேரிட்டது. ஆனால் வேட்புமனு தாக்கல் செய்யும் பொழுது 1 மணி நேரத்திலேயே அவர் செல்ல நேரிட்டது. அதே போல இந்த முறையும் அவர் பிரச்சாரம் மேற்கொள்ளும் இடத்திற்கு விரைவாக சென்றடைய காவல்துறையினர் உரிய ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஏறத்தாழ 20க்கும் மேற்பட்ட நிபந்தனைகளோடு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட அவர்கள் அந்த திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில பிரச்சாரம் மேற்கொள்வது சற்று சந்தேகமாகத்தான் இருந்தது. அவர் அந்த பிரச்சாரம் மேற்கொள்ளும் அந்த பயண திட்டத்தில் கிடைக்கில் தான் போட்டிருந்தார்கள். காரணம், கடலூர் மற்றும் தர்மபுரி ஆகிய பகுதிகளில் ஹெலிகாப்டர் மூலம் அவர் வாகன பிரச்சாரம் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டிருந்தது. திடீரென அந்த 2 தொகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டிருந்த பிரச்சார பயண திட்டத்தை ரத்து செய்துவிட்டு அவர் கடலூர் மற்றும் திருச்சி கிழக்கில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக திட்டம் மாற்றப்பட்டது. இன்று மாலை அந்த கடலூர் திட்ட பயணமும் ரத்து செய்யப்பட்டது. அதனால 3வது முறையாக கடலூர் தொகுதியில் அவர் பிரச்சாரம் மேற்கொள்வது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. தற்பொழுது நாளை திருச்சி கிழக்கில் மட்டும் அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். ஒட்டுமொத்தமாக திருச்சியில 9 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. முக்கிய நிர்வாகிகள் திருச்சியில போட்டியிடுகிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் ஆதரிக்காமல் அவர் தான் போட்டியிடக்கூடிய திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் மட்டும் அவர் வாக்கு சேகரிக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் புறப்படுகிறார். தேர்தல் நெருங்கக்கூடிய சூழல்ல ஒரு நாளைக்கு 2 மாவட்டங்களுக்கு செல்ல திட்டமிடப்பட்டிருந்தது. 2 மாவட்டங்களில் ஹெலிகாப்டர் மூலம் செல்ல பயண திட்டங்கள் வகுக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஹெலிகாப்டர் அனுமதி வாங்குவதற்கு அவர் மாவட்ட ஆட்சியரிடம் அனுமதி கடிதம் கொடுத்திருந்தார்கள். சில இடங்கள்ல அனுமதி எளிதில் கிடைக்காத காரணத்தினால அந்த திட்டங்கள் அனைத்துமே ரத்து செய்யப்பட்டு நாளை திருச்சி கிழக்கில் மட்டும் அவர் பிரச்சாரம் மேற்கொள்வார் எனும் கூறப்படுகிறது. அதே போல நாளை மறுநாள் சென்னை பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி, அதாவது அவர் 2வதாக போட்டியிடக்கூடிய பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் அவர் மீண்டும் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். கடந்த முறை அவர் 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கு பிரச்சாரம் மேற்கொள்ள பயண திட்டம் வகுக்கப்பட்டது. ஆனால் அவர் நாமினேஷன் செய்துவிட்டு பெரம்பூரில் பிரச்சாரம் மேற்கொண்டு கொளத்தூரில பாதியிலே அவர் வீடு திரும்பினார். இந்த சூழலில் நாளை மீண்டும் பெரம்பூர் மற்றும் வில்லிவாக்கம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் நாளை மறுநாள் கொளத்தூர், பெரம்பூர், வில்லிவாக்கம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கான திட்டமிடல் சென்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் நாளை மதியம் 12 மணிக்கு அவர் சென்னை விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலம் திருச்சி கிழக்கு செல்ல இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ஜெரி.